இன்னைக்கு புளியோதரை பொடி எப்படி செய்யலாம் நம்ம பார்க்க போகிறோம். புளியோதரை பொடி இருந்ததுன்னா டக்குன்னு ஒரு குழம்பு வைக்காத நேரத்தில் கூட நம்ம சுடு சாதத்தில் போட்டு பரட்டி சாப்பிடலாம். ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். வாங்க அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். புளியோதரை பொடிக்கு தேவையான பொருட்கள் பார்ப்போம். இப்போ ஒரு 25 கிராம் கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, தோல் உளுந்து கொஞ்சோன்னு எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் 25 கிராம் இருக்கும். உப்பு வந்து தேவைக்கேற்ப உப்பு, கடுகு உளுந்தம்பருப்பு, பெருங்காயத்தூள், வெந்தயம், எள்ளு வந்து கருப்பு வெள்ளை எள்ளு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் இருக்கும். மஞ்சள் பொடி, வத்தல் வந்து நீல வத்தல் வந்து ஒரு 5 வத்தலும், குண்டு வத்தல் ஒரு 7 வத்தல் எடுத்து வச்சுருக்கேன். புளி வந்து 150 கிராம் இருக்கும். இந்த அளவு இருக்குது. இந்த அளவு புளி. இந்த புளியை வந்து என்ன பண்ணணும்னா அதில் இருக்க நார், அந்த கொட்டை, அந்த விதையெல்லாம் இருக்குது பாருங்கள், எல்லாத்தையுமே இப்போ எடுத்துடணும். க்ளீனாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக பிச்சு வச்சுருக்கேன். இந்த மாதிரி பிச்சு வச்சிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். நம்ம இதை மிக்சியில் அரைக்கணும். அதனால் வந்து சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. பச்சை நடக்கலை பருப்பு, இது வந்து ஒரு 150 கிராம் இருக்கும். இப்போ வந்து கருப்பு உளுந்தை ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். உளுந்து வந்து செவந்துருச்சு. நம்ம தட்டில் கொட்டிக்கலாம். இப்போ இந்த கடலைப்பருப்பு வறுத்துக்கலாம். இந்த கடலைப்பருப்பு கூடவே இந்த கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இது நல்லா கடலைப்பருப்பு செவந்துருச்சு. இந்த வந்து கல் போய் இதில் போட்டுருவோம். கல்லுப்பு இப்படி வறுத்துட்டிங்கன்னா பொடி வந்து கெட்டு போகாது. சும்மா லேசாக வறுத்தா போதும். அப்படியே எடுத்துடலாம். இப்போ இதை கொட்டிக்கலாம். இப்போ இந்த வெள்ளையில் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் கருப்பெல்லு கூட போட்டுக்கலாம். இந்த வெள்ளையில் வந்து 2 ஸ்பூன் இருக்குது, அதை போட்டுக்கலாம். இப்போ தட்டில் கொட்டிக்கலாம். இப்போ இந்த வெந்தயத்தை போட்டுக்குருவோம். வெந்தயம் இதெல்லாம் நம்ம வறுத்துக்கலாம். எல்லாமே சிம்மிலே வச்சு வருங்க. அப்போ தான் நல்லா ரோஸ்டடாக இருக்கும். நான் மல்லி சொல்ல மறந்துட்டேன். மல்லி வந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இதை வறுத்துக்கலாம். இப்போ நம்ம கடுகு போட்டுக்குருவோம். வத்தல் போட்டுக்கலாம். நம்ம சேனலை நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. எனக்கு சப்போர்ட் பண்ண நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வத்தல் செவந்துருச்சு. நம்ம கொட்டிக்கலாம். நம்ம பெருங்காயம் 2 ஸ்பூன் இருக்குது, அதை போட்டுடலாம். பெருங்காயம் லைட்டாக பொரிஞ்சால் போதும். இப்போ இந்த புளியை வந்து நம்ம வறுத்துக்கலாம். இந்த புளி இருக்குது பாருங்கள், அதில் வறுத்துக்கலாம். வடச்சட்டியில் போட்டு புளி வந்து ஈரமில்லாத புளி எடுத்துங்க. புளி கொஞ்சம் ஈரமாக இருந்ததுன்னா வெயிலில் கூட நீங்கள் காய வச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு இந்த புளியோதரை பொடி வேணும்னா
வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன். வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு, வெளியூரில் வேலை பார்க்குற பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம கொடுத்து விடலாம். இந்த புளியோதரை பொடி இருந்ததுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், நம்ம டக்குன்னு போட்டு சாப்பிட்றலாம். இந்த புளியோதரை பொடி இருந்ததுன்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். சுடு சாதம் இருந்ததுன்னா டக்குன்னு பண்ணிக்கலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஆர்டர் கொடுங்க, நான் நல்லா உங்களுக்கு பக்குவமாக பண்ணித்தரேன். புளி வறுபட்டுருச்சு, அடுப்பு அமர்த்திக்கலாம். இது கொஞ்சம் ஆறினோடனே நம்ம மிக்சியில் பொடி பண்ணிக்கலாம். புளி நம்ம வறுத்தது கொஞ்சம் சூடு ஆறிடுச்சு. இப்போ இது எல்லாமே எடுத்து நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம். இதிலே நம்ம வத்தலையும் நம்ம சேர்த்துடணும். இந்த வத்தலை அரைச்சி வறுத்து வத்த வத்தலை இதிலே போட்டுருவோம். இப்போ மிக்சியில் இதை அரைச்சிட்டு வந்துடலாம். நம்ம அரைச்சது இந்தளவுக்கு நல்லா அரைஞ்சிருச்சு. இது நான் சின்ன ஜாரில் ஏன் போட்டேன்னா அப்போ தான் கொஞ்சம் மையாக அரைப்படும், அதனால் இதில் போட்டிருக்கேன். இப்போ நம்ம எல்லாத்தையும் எடுத்து பெரிய ஜாருக்கு நம்ம மாற்றிக்கலாம். ஜாருக்குள்ள மாற்றி பாருங்கள், இந்தளவுக்கு அரைஞ்சிருக்கு. இதையும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சது எல்லாத்தையும் இதிலே சேர்த்துடலாம். மஞ்சள் பொடி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டுடலாம். இப்போ பாருங்கள், மிக்சியில் எப்படி அரைஞ்சிருக்கு பாருங்கள், நல்ல பவுட்ரு ஆயிடுச்சு. இந்த பவுட்ரை நீங்கள் பக்குவமாக ஒரு கண்ணாடி ஜாரில் எடுத்து வச்சிட்டிங்கன்னா ஒரு வருஷம்னாலும் கெட்டு போகாது. சுடு சாதத்தில் போட்டு நல்லெண்ணெயை ஊற்றி நீங்கள் பரட்டி சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். இந்த பாட்டிலில் நான் எடுத்து ஸ்டோர் பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள், அருமையான பொடி. இந்த பொடி வேணால் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் அந்த பொடி பண்ணித்தரேன். சுடு சாதத்தை இந்த மாதிரி ஆற விட்டுருக்கேன். அந்த சுடு சாதம் சூடாக இருக்கும்போது என்ன பண்ணணும்னா நல்லெண்ணெயை கொஞ்சம் விட்டுறணும். நல்லெண்ணெயை ஊற்றி இந்த மாதிரி நல்லா இப்படி கரண்டி காம்பால் சுற்றி கிளறி விட்டிங்கன்னா அந்த சூட்டுக்கும் அந்த நல்லெண்ணெய்க்கும் எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்துடும். புளியோதரைக்கு நல்லெண்ணெய் தான் ரொம்ப அவசியம். இதில் நம்ம ஒரு தாளிப்பு ஒன்று பண்ணிக்கலாம். இதில் நல்லெண்ணெய் விடுறேன். கடுகு உளுந்து ஒரு ஸ்பூன் போட்டிருக்கிறேன். கடுகு போடும்போது இந்த மாதிரி எண்ணெய் நல்லெண்ணெய், சுத்தமான நல்லெண்ணெய் இந்த மாதிரி நிறையா வருது பாருங்கள், இதுதான் சுத்தமான நல்லெண்ணெய். இந்த எண்ணெய் வேணாலும் ஆர்டர் பண்ணுங்கள், செக்கெண்ணெய் நம்மகிட்ட இருக்குது, உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். கடுகு வெடிச்சிருச்சு. இப்போ நம்ம பட்டவத்தில் போட்டுக்கலாம். அப்புறம் இந்த கடலைப்பருப்பை போட்டுக்கலாம். முந்திரி பருப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன். பச்சை நடக்கல்ல போடுறேன், அதையும் வறுத்துக்கலாம். நடக்கல்ல பருப்பு நல்லா வறுத்தாச்சு, இதில் கொட்டிக்கலாம். பொடியும் நம்ம இதில் சேர்த்துடலாம். உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்குங்க. இப்போ இதை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நம்ம கிளறுவோம். புளியோதரை பொடி அருமையாக வந்திருக்கு. கோயில் புளியோதரை மாதிரி
அவ்வளோ ஒரு வாசமாகவும் இருக்குது. புளியோதரை அருமையான புளியோதரையாக இருக்குது. நீங்கள் ட்ராவலிங் டயத்தில் எங்கேயாவது வெளியூர் போகும்போது இந்த மாதிரி நைட்டே பண்ணி வச்சிட்டிங்கன்னா, சாதத்தில் போட்டு கிளறி வச்சிட்டிங்கன்னா மறுநாளைக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். சூப்பராக இருக்கும். நம்ம வெளியூர் கொண்டு போகிறதுக்கு இதுக்கெலாம் அருமையான ஏற்ற உணவு. பொடி இருந்ததுன்னா எப்போவுமே பண்ணிக்கலாம். நம்ம ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் எவ்வளோ நாள் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள்.